வணக்கம் நண்பர்களே. பூர்வீக தோஷம். பூர்வீக தோஷத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பூர்வீக தோஷம்னா என்ன, எதனால் அந்த பூர்வீக தோஷம் ஏற்படுது, இந்த பூர்வீக தோஷத்தோட கிரக அமைப்பு என்ன, அதனோட விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருப்புரம் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருப்புரம் அஸ்ட்ரோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேச்சுரும். இப்போ இந்த பூர்வீக தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடம் தான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த பூர்வ புண்ணியம் அப்படின்னா இந்த ஜாதகர் முன் ஜென்மத்தில் பூர்வீகத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்கள், இந்த ஜாதகருடைய தந்தை பாட்டனார், அதாவது தாத்தா, அப்பா, தாத்தா செய்த பாவ புண்ணியங்கள் அனைத்தும் சேர்ந்தது தான் இந்த பூர்வ புண்ணிய தோஷம், பூர்வீக தோஷம். அதாவது இந்த 5ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான், கேது, சனி, செவ்வாய் இது போன்ற பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த பூர்வீக தோஷம், பூர்வ புண்ணியம் பாதிக்கப்படும். ராகு, கேது, சனி பகவான் அல்லது செவ்வாய் இவங்களாம் பாவ கிரகங்கள். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் 5ஆம் வீட்டில் போய் இந்த பாவ கிரகங்கள் அமர்ந்தால் அந்த பூர்வீகத்தை தடுக்கும், கெடுக்கும். அதாவது இந்த அமைப்புள்ள ஜாதகங்கள்லாம் அவங்க பூர்வீக வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது விதி. அதாவது பூர்வீக வீடுன்னா என்ன, அந்த ஜாதகர் பரம்பரையை வாழ்கிற வீடு, ஊர், அப்பா, தாத்தா, பாட்டனார் வாழ்ந்த பூர்வீக வீட்டை விட்டு அந்த ஜாதகர் வெளியில் வந்துடுவார். இந்த கிரக அமைப்பு இருந்தால், இந்த பூர்வீக தோஷம் இருந்தால் பூர்வீகத்தில், அதாவது நேட்டிவ் பிளேஸில் வாழ முடியாது, வசிக்க முடியாது. குறிப்பாக அந்த ஜாதகரோட அப்பா காலத்தில், தாத்தா காலத்தில் குலதெய்வ வழிபாட்டில் தடை இருக்கும், குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்கும், குலதெய்வ வழிபாட்டில் குறை இருக்கும், அந்த குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடு சரியாக செஞ்சுருக்கிற மாட்டாங்க. இது ஒரு முக்கிய காரணம் இந்த பூர்வீக தோஷம் ஏற்படுறதுக்கு. ரெண்டாவது விஷயம், அந்த ஜாதகரோட குடும்பத்தில் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி, தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய திதி கொடுக்கணும் இல்லையா, அதுவும் சரிவர கொடுத்துருக்கிற மாட்டாங்க அந்த ஜாதகரோட குடும்பத்தில். இது பரம்பரையாக வரக்கூடிய தோஷம். இது ரெண்டும் முக்கியமான காரணம். ஒன்று, இந்த குலதெய்வ வழிபாட்டில் தடை. ரெண்டாவது, அந்த முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி சரிவர கொடுக்கறது இல்லை. இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த பூர்வீக தோஷம் ஏற்படுறது. இந்த பூர்வீக தோஷம் வந்துச்சுன்னா அது பரம்பரையாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பூர்வீக தோஷம் இருந்தால் நான் சொன்ன மாதிரி பூர்வீகத்தில் வாழ விடாது, வசிக்க விடாது, அந்த பூர்வீக வீட்டை விட்டு சொந்த வீடு, சொந்த ஊரை விட்டு வெளியே வர வச்சிரும் அந்த ஜாதகரை. அந்த பரம்பரையை வாழ்கிற வீட்டில் வாழ முடியாது, வசிக்க முடியாது. அதே மாதிரி அந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள், வில்லங்கம், பங்காளி சண்டை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு அத்தனையும் இருக்கும். சொத்து தகராறு கண்டிப்பாக வரும். அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கிரகமைப்பு பூர்வீக தோஷம் இருந்தால் தான் அந்த பூர்வீக சொத்து பாக பிரிவினை பண்ணுறதுல பிரச்சனைகள் வர்றது. அதே மாதிரி 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அந்த குழந்தை, அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை, குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையோட வாழ்க்கையில் பிரச்சனைகள். ஏன்னா அந்த 5ஆம் இடம் தான் பூர்வீக ஸ்தானம் மட்டும் இல்லை, புத்திரஸ்தானமும் அதுதான். திருமண வகையில், குழந்தை வகையில் முக்கியமான விஷயங்களில் பிரச்சனையை கொடுத்துரும் இந்த பூர்வீக தோஷம். சரி சார், இதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு என்ன தீர்வு? இந்த பூர்வ புண்ணியம், அதாவது பூர்வீக தோஷம் உள்ள ஜாதகர், அவங்க அப்பா இல்லை அப்படின்னா, ஜாதகருக்கு அப்பா இல்லை, தாத்தா இல்லை அப்படின்னா, குறிப்பாக ராமேஸ்வரம் சென்று அந்த கடலில் நீராடி அந்த முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி கொடுத்தா ரொம்ப சிறப்பு. அப்பா இருக்கிறவங்க செய்யக்கூடாது, அப்பா தந்தை இல்லாதவங்க மட்டும்தான் அதுக்கு இது செய்யணும். அது ராமேஸ்வரத்தில் போய் அந்த ராமேஸ்வரம் கடலில் நீராடிட்டு அந்த முன்னோர்களுக்கு, அப்பாவுக்கு, தாத்தாவுக்கு கொடுக்கக்கூடிய திதியை கொடுத்துட்டு அந்த ராமேஸ்வரம் கோயிலில் அந்த தீர்த்த கிணறு, அந்த தீர்த்த கிணறு 22 தீர்த்த கிணறு இருக்குது, அந்த 22 தீர்த்த கிணறுலையும் நீராடணும் அந்த ஜாதகம். இது இந்த பூர்வ புண்ணிய தோஷத்தை குறைக்கும். அதே மாதிரி அந்த குலதெய்வ வழிபாடும், விட்டு போன குலதெய்வ வழிபாடும் தொடர்ந்து சரிவர செய்யணும். வருஷத்துக்கு ஒரு தடவை நாச்சும் குடும்பத்தோட அந்த குலதெய்வ கோயிலுக்கு போய் உங்கள் முறைப்படி என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அந்த குலதெய்வ மனசை குளிர் வைக்கணும். முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியும் வருஷம் சரிவர கொடுக்கணும். இது ரெண்டும் செஞ்சால் அந்த பூர்வீக தோஷம் குறையும். அடுத்து வர சந்ததிகள், அடுத்த தலைமுறைகள் இந்த பூர்வ புண்ணிய தோஷத்தால் பாதிக்கப்படாமல் தடுக்க முடியும்.
நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் முக்கியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோசியேஷன். நன்றி, வணக்கம்.